நீங்க சொல்றத கேக்கதான் நான் இங்க வந்திருக்கேன் அத்தை. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு? நேத்து ராத்திரின்னா உங்க மாமாவுக்கு பால் எடுத்துக்கிட்டு அதை குடுக்கறதுக்காக அவர் ரூமுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னோட தலை பாரமா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தலை சுத்தலா இருந்துச்சு. நான் எப்படி அங்க விழுந்தேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்துல இருக்கு. எனக்கு தலை சுத்தலா இருக்கும்போது நான் அங்க தரையில தான் நான் விழுந்தேன் ஆர்த்தி. பெட்ல இல்ல. இவங்க சொல்ற மாதிரி நான் தப்பானவன் தான், மோசமானவன் தான். யார் என்ன சொல்ற எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா நீங்க அந்த ஆளோட ரூம்ல இந்த ஊர்ல சமுதாயம் உங்களை பத்தி என்ன பேசுன்னு தெரியுமா? உங்களை அம்மானு வாய் திறந்து கூப்பிடவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அம்மாங்கிற ஸ்தானத்துக்கே நீங்க ஒரு கலங்கம். இன்னொரு வார்த்தை எங்க அம்மாவை பத்தி நீ தப்பா பேசினா அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நீ எப்படிப்பட்ட பையங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன்னை வளர்த்த அம்மாவுக்கும் நீ ஒரு நல்ல பையனா இருந்து காட்டல. உன்னை பெத்த அம்மாவுக்கும் நீ ஒரு நல்ல பையனா இல்ல. நீ எல்லாம் அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது, புரியுதா? அம்மாங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தமே தெரியாதுடா. இந்த உபதேசத்துக்குலாம் உனக்கு குறைச்சல் இல்ல. உங்க அம்மா மாதிரி தானடா நீயோ. உன்னாலதான் என்னோட அம்மாவை நான் இழந்து நிக்கிறேன். உன் உயிரை கொடுத்தா கூட அவங்களோட உயிருக்கு ஈடு கட்ட முடியாது. நிச்சயமா முடியாது. ஆகாஷ், இனிமேக்கு என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னால என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரப்பட மாட்டேன். இங்கிருந்து போயிட. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போய் இங்க இருந்த. நான் ஒண்ணு உன் கூட சண்டை போடுறதுக்காக இங்க வரல. எந்த பொம்பளை இத்தனை நாளா நான் அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தனோ அவங்கள பத்தி ஏதோ கேள்விப்பட்டுதான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். இல்ல ராதாமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க தூக்கத்துல இருந்திருப்பாங்க. அவங்க மாமாவை கவனிச்சு ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்கள அறியாமலே தூங்கிருப்பாங்க. அட, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. டயர்டா இருந்திருப்பாங்க. ஆமா, அப்பா கூட இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிருக்கவே மாட்டார். ஆனா நாம எல்லாரும் நம்ம கண்ணால பார்த்தது பொய்யா இருக்க முடியாதுல்ல. இது அந்த அம்மா பண்ண தப்புதான். அவங்க அப்பாவோட ரூமுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுவும் அப்பாவோட பெட்லயே அவங்க. அத்தை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாங்க. ஆனா நீங்களும் ராதா அத்தை தான் குறை சொல்றீங்க. பங்கஜத்தான் ஒரு கையை மட்டும் தட்டினா ஓசை வராது. அத்தை ராதா அத்தை கிட்ட எல்லாத்தையும் கேட்டாங்க. நீங்களும் கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. ஆனா யாராவது மாமா கிட்ட போய் இந்த கேள்வி கேட்க முடியுமா? பிரீத்தி, என்ன கொஞ்சம் பேச விடு பிரதி. எல்லாரும் இந்த காலத்துல கூட பொம்பளைங்களை மட்டும் தான் குறை சொல்றீங்க. எல்லாரும் அவங்கள மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. ஏன் ஆம்பளைக்கு தப்பு பண்றதே இல்லையா? அவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். ஆனா யாரும் அவங்களை கேள்வி கேட்க கூடாதுல்ல. பிரீத்தி, முதல்ல உன் வாயை மூடு. இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாயை மூடிட்டு நிக்கிறத நினைச்சாதான் எனக்கு வெக்கமா இருக்கு. நான் தான் இந்த வீட்டோட தலைவனா இருந்தேன், இருக்கிறேன், இன்னமும் இருப்பேன்.
இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் வச்சதுதான் சட்டம். இதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தது, இனிமேலும் அப்படித்தான் இருக்கும். அதுல முக்கியமான விஷயம், பெரியவங்க முன்னாடி சின்னவங்க வாயை திறக்க கூடாது. இந்த விஷயத்தை யாரு பின்பற்றலையோ அவங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடிய உரிமையை இழக்கிறாங்க. நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வயசுல வெக்கமான எல்லாத்தையும் இழந்து இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை நான் செய்வேனா? எப்படி உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? மாமா, அது நாங்க இங்க சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம். என்னது இந்த மாதிரியா பேசுவாங்க விஜய்? இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன அவசியம் வந்தது? ஏன்னா மாமா இப்படி ஒரு தப்ப பண்ணிருப்பாருங்கிற சந்தேகம் உங்க எல்லார் மனசுலயும் வந்துருச்சு. For God's sake, காலையில ஆரம்பிச்ச பிரச்சனை சாயங்காலம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. இன்னும் இது முடியலையா? தாத்தா, இந்த வீட்ல உங்களை யாரு புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். ராதா ஆண்டிக்கு உங்களுக்கும் இடையில ஏதாவது இருந்தாதான் என்ன? இந்த காலத்துல அதெல்லாம் காமன். மாமா, வேதிகா, நீ ரூமுக்கு போ. காயத்ரி போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா? பங்கஜ், விஜயமா, உங்க பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க? இப்படிப்பட்ட கலாச்சாரத்தையா? ஒரு தாத்தா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுறாளே அவ. யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு என் ரூமுக்கு வந்து பேசிட்டு போய்கிட்டே இருக்கீங்களே. மாத்திரை கொடுக்கிற சாக்குல பேசுறீங்க, ரூமை கிளீன் பண்ற சாக்குல பேசுறீங்க. ஏன் என் கை கால் எல்லாம் விழுந்துருச்சா? நான் நல்லா தானே இருக்கேன். யாரோட உதவியும் எனக்கு இப்ப தேவையில்லை. யாரும் என் மேல பரிவு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எல்லாருமே என்ன வந்து கவனிச்சுக்க வேண்டிய அவசியத்துல நான் இப்ப இல்ல. காயத்ரியோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. இப்படி ஆயிடுச்சு ஆர்த்தி. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? இல்லங்க, ராதா அத்தை பால் எடுத்துக்கிட்டு போகும்போது நானே பார்த்தா அவங்க நல்லதா இருந்தாங்க. அப்புறம் எப்படி திடீர்னு தலை சுத்தி இருக்கோம்? அப்புறம் இன்னொரு விஷயம், ராதா அத்தை சொன்னாங்க அவங்க தலை சுத்தி கீழே விழும்போது தரையில தான் விழுந்தாங்களாம். அப்புறம் எப்படி அவங்க மாமாவோட பெட்ல? நிச்சயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அண்ணி பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். அங்க கொண்டு போய் வை. அங்க என்னதான் நடந்திருக்கும் அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல ஆர்த்தி. என்னங்க என்னங்க என் கூட வாங்க. என்னாச்சு ஆர்த்தி? வாங்க. என்னன்னு சொல்லுங்க. வாங்க சொல்றேன். அன்னைக்கு நான் எங்க நின்னுட்டு இருந்தேன், ராதா அத்தை எங்க நின்னாங்க, மாமாக்கு பாலை எங்கதான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிச்சன்ல இருந்து மாமாவோட ரூமுக்கு போனாங்க. மாமா ரூமுக்குள்ள போனதும் அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு எதுவும் புரியலங்க. அவங்க இங்க இருந்த வரைக்கும் நல்லதா இருந்தாங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஆர்த்தி, நிச்சயமா இந்த இடத்துல ஏதாவது தூக்க மாத்திரையா? இத மாமா தான் போட்டுக்குவாரு. இல்ல ஆர்த்தி, அப்பா இவ்வளவு ஸ்ட்ராங் டோஸை யூஸ் பண்ண மாட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆர்த்தி, இவ்வளவு ஸ்ட்ராங்கான டோஸ் ஈஸியா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாம், இப்பவே கெமிஸ்ட்ரிக்கு போன் பண்ணி கேட்கலாம்.
ராஜேஷை எப்படியாவது தடுக்கணும், இல்லைன்னா நான் நல்லா மாட்டிப்பேன். ஒரு நிமிஷம் ஆர்த்தி. உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ரிஷிதா? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெமிஸ்ட்ல இருந்து ஒரு பையன் வந்தான் காசு வாங்குறதுக்கு. நான் அந்த பையன் கிட்ட எந்த மாத்திரையும் நாங்க வாங்கலன்னு சொன்னேன். ஆனா யாரோ ஒரு லேடி போன் பண்ணி தூக்க மாத்திரை கொண்டு வர சொன்னாங்களா, ஸ்ட்ராங்கான மாத்திரை வேற கேட்டாங்களா. ராஜேஷ் மாமா இவ்வளவு ஸ்ட்ராங்கான மாத்திரை போட மாட்டாரு. அப்போ யார் இதை வாங்கிட்டு வர சொல்லிருப்பா? ஆர்த்தி, ஒருவேளை அம்மா கேட்டிருப்பாங்களா? ஆமா, அப்படி கூட இருக்கலாம். நேத்து அத்தைக்கு தலைவலி அதிகமா இருந்துச்சு, நான் கூட உங்ககிட்ட சொன்னனே. மாத்திரை சீக்கிரமா ரியாக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. இல்ல ரிஷிதா, ராதா அத்தை எங்க கிட்ட மயக்கம் வந்தப்போ அவங்க கீழே விழுந்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி அவங்க பெட்டுக்கு போனாங்க? அது ஸ்ட்ராங்கான மாத்திரையா இருக்கிறதால உங்களுக்கு என்ன தெரியும் ஆர்த்தி, தரையில விழுந்தாங்களா பெட்ல விழுந்தாங்களான்னு? சரி, நமக்கு கிடைச்ச விஷயத்தை வச்சு ராதா அத்தைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க வேணும்னே எதையும் செய்யல, இதுவே நமக்கு போதும்ல. ரிஷிதா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆர்த்தி, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். ஐம் so relieved. வாங்க. நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளான நீ நாசமாக்கிட்ட ஆர்த்தி. ஆனா நீ ஜெயிச்சிட்டு மட்டும் தப்பா நினைச்சுக்காத. ஏன்னா என்னால தோல்வியை ஏத்துக்கவே முடியாது. நீ நினைக்கிறது எதையும் நான் நடக்க விட மாட்டேன். உன் அத்தை மாமாவுடைய மறுமணத்தை நீ மறந்துடு. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமான விஷயத்த நடக்க விட மாட்டேன். என் குறிக்கோளை நான் அடையணும்னா ராதா அத்தைய உயிரோட எரிக்க கூட நான் தயங்க மாட்டேன். வெக்கம் இல்ல உனக்கு? ஏன் இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிற? நீ என் அண்ணனோட ரூம்ல அவரோட சேர்ந்து அவர் பெட்ல. நீ ஒரு அனாதைங்கிறதாலதான் உனக்கு அடைக்கல தந்து இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம். ஆனா நீ உன் புத்தியை காட்டிட்ட. வெக்கங்கெட்ட நாயே. இந்த ஊர்ல உங்களை பத்தி என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமாமா? உங்களை அம்மானு வாயை திறந்து கூப்பிடவே எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மாங்கிற ஸ்தானத்துக்கே நீங்க ஒரு கலங்கம். நீ என்ன பண்ணிட்ட ராதா? உன்னோட தேவையை பூர்த்தி பண்றதுக்காக நீ இவ்வளவு கீழ்த்தரமாவா நடந்துப்ப? உன் வயசை பத்தி கூட நீ நினைக்கலையா? நான் ஒத்துக்கிறேன், எல்லாருக்குமே தேவை இருக்கு. ஆனா அதுக்காக கௌரவம் கேடுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. கௌரவம் இல்லைன்னா மனுஷனா இருக்க முடியாது. ஆனா இப்போ உன்னால இந்த குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்குது. உன்னால எல்லா பொண்ணுங்களுமே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைச்சிடாத ராதா. இனிமே இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட மனசுல உன்னை பத்தி வெறுப்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் ராதா. ஒரு விஷயம் சொல்றேன், மத்தவங்க இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்லி உன்னை திட்டி அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி உன் உயிர் உன்கிட்ட இருக்க கூடாது. செத்து தொலை. ஏன் சொல்றேன்னா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ உயிரோட இருக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை. அப்புறம் இப்படி வாழ்றதுனால என்ன லாபம் இருக்கிறாதா? எல்லாரும் உன்னை ஒரு புழுவாதான் பாப்பாங்க. உன்னை பத்தி கேவலமா தான் பேசுவாங்க. என்ன யோசிக்கிற? உன் பையனை பத்தியும் உன் மருமகளை பத்தியும் உனக்கு கொஞ்சமாவது கவலை இருந்திருந்தா உன்னை நீயே அழிச்சுக்கோ. நீ இனிமே உயிரோட இருக்கவே கூடாது. உன் வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கோ. உனக்கும் முக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும், மத்தவங்களுக்கும் உன்னால நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா?
வேற யாரோ திட்டு வாங்குறதுக்கு பதிலா வேதிகா திட்டு வாங்கிட்டா. தப்பு பண்ணது யாரோ, ஆனா அண்ணா வேதிகா மேல கோவப்படுறாரு. ஆனா வேதிகாவும் தப்பா தான் பேசினா அத்தை. பெரியவங்க பேசும்போது எதுக்காக அவ மூக்கு நுழைக்கணும்? பசங்களா, நீங்க உள்ள போய் விளையாடுங்க. போங்க. இந்த காலத்து குழந்தைங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பெரியவங்களுக்கே அவங்களோட மான மரியாதைய பத்தி கவலை இல்லைன்னா பாவம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கிருஷ்ணன் தான் பாத்துக்கணும். இனி என்ன நடக்க போகுதோ? இந்த வீட்டோட மரியாதைய பத்தி எல்லாருக்குமே அக்கறை இருக்கு. நாங்க எங்க பாரம்பரியத்தை மறக்கல, இனிமேலும் மறக்க மாட்டோம். அத்தை என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி நாங்க எப்பவும் இருப்போம், சேர்ந்து இருப்போம். இப்ப நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு அப்படி தோணுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் தப்பு. அப்படின்னா உண்மையை தெரிஞ்சுக்காம நம்ம எல்லாரும் அவசரப்பட்டு அவங்கள தப்பு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாங்க, அதனால நாம எல்லாரும் சேர்ந்து ராதா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்க அழுது அழுது நிலைமை மோசமாகிக்கிட்டு இருக்கு. ஆமா, நம்ம மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அதுவும் நீங்க முக்கியமா கேட்டாகணும். அத்தை, நீங்க பெரியவங்க, எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் செய்யணும். ஆனா நீங்க அத்தைய ரொம்ப மோசமா திட்டிட்டீங்க. நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. என் கண்ணால எதை பார்த்தேனோ அதைத்தான் உண்மைன்னு நம்ப முடியும். தப்பு முழுக்க முழுக்க ராதாவோடதுதான். அப்பா, நேத்து என்ன நடந்துச்சோ அது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்குப்பா. இதுல ராதா அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. பிளீஸ்பா, ராதா அம்மாவை தப்பா நினைக்காதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அவங்களோட மனக்கவலைய மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்கப்பா. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாரும் தலை குனிற மாதிரியோ அசிங்கப்படுற மாதிரியோ அவங்க நடந்துக்க மாட்டாங்க. அப்பா, நேத்து நடந்தது எல்லாமே அவங்களுக்கு தெரியாம தான் நடந்திருக்கு. நான் சொல்றதை நம்புங்கப்பா. ஆனா அவங்க ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இருந்த தாய்ப்பாசத்தால இந்த வீட்டு பையனை இந்த குடும்பத்திலிருந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுக்காக இப்பவும் வருத்தப்பட்டு இருக்காங்க. அது நடந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அதை நினைச்சு இப்பவும் அவங்களே மன்னிக்க முடியாம தவச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. இதை தவிர அவங்க வேற எந்த தப்பும் செய்யலப்பா. தயவு செஞ்சு. ராஜேஷ், தெரியாம தான் இதெல்லாம் நடந்துச்சுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதை நினைச்சு நான் எவ்வளவு அவமானப்படுறேங்கிறத நீ புரிஞ்சுக்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லார் முன்னாடியும், என் பையன் முன்னாடி, என் மருமகளுங்க முன்னாடி, என் பேரன் பேத்திங்க முன்னாடி எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? இந்த மொத்த குடும்பமும் என்ன எப்படி பார்த்துச்சு? என் வாழ்க்கை பூரா இந்த அசிங்கம் இருக்கத்தான் செய்யும். என்னால அதை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கை பூரா நான் என்னோட மானம் மரியாதை இதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன். இதை யோசி. இந்த வயசுல இந்த மாதிரி எல்லாம் நடந்தா
இது நான் எத்தனை பேருக்கிட்ட நான் போய் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு நான் இதை புரிய வைக்க முடியும்? நடந்ததெல்லாம் உண்மை இல்லைன்னு. என் வாழ்க்கை பூரா சேர்த்த மான மரியாதை எல்லாம் போச்சு. என் குடும்பத்து உறுப்பினர்கள் முன்னாடி மாதிரி என்ன மதிப்பாங்களா என்ன?